முத்திபூர்ணம் மெய்யாக மெய்யாகவே சதுரிகும் கோடிக்கால மக்களிடத்திலும் உள்ள சர்வமூல மந்திர நிருபீக மகான்மிராகிய குமாரர்களே முத்திப்பாலிப்பு. அளவிலா வேகு காலமே பூமியில் பழமையான புராதன பூர்வீகர் நிழல் போலும் பீரியாதேனை ஆண்ட என் நிழல் போலும் பீரியாதேனை ஆண்ட என் தலையில் என் குரு தாழ்வாழி வாழியே என்று நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வெளிச்சாலை ஆண்டவர்களை தோத்தரித்து வணங்கி மற்றும் இங்கு கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு திருவின் திரு உரு சிந்தித்தல் தானே என்ற திருமந்திரத்தின் வாக்குக்கேற்ப நாம் நம்முடைய குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வெளிச்சாலை ஆண்டவர்களின் திருவாக்கையும் திருவுருவையும் சிந்தித்திருக்கலாம். சிறிது நேரம் சரிங்களா? சிந்தித்திருக்கலாமா? திருவாக்கை நம்ம கொஞ்சம் ஞாபகம் ஊட்டி பார்க்கலாம். சரிங்களா? கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா? ஆகுமா? கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா? கண்ணதாசன் பாடல் தான். சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா? பாடலாம் டைம் அதிகமாகும். ஸோ இதெல்லாம் நான் ஏன் உங்கள்கிட்ட கேட்குறேன்னு சொன்னால் பின்னாடி வந்து அதை நான் சேர்ந்துக்கிறேன். இப்போ ஒரு சின்ன கதை பார்க்கலாம். நம்மளுக்கு செவியமுது சேனல், என் பொண்ணோட சேனலில் இருந்து இந்த கதையை நான் எடுத்தேன். ஒரு செல்வந்தர் இருக்கார். அவருக்கு என்ன வழக்கம் அப்படின்னு சொன்னால், தினமும் ஒரு ரிஷி முனிவர் சாதுக்கள் அவங்களுக்கு வந்து பசியார வைக்கிறது வந்து அவரோட பழக்கமாக இருக்குது. அன்றைக்கின்னு பார்த்து யாருமே வரல. ஸோ இவர் கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒருத்தரை வந்து நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து பசியாறிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரி, அவரும் சம்மதிச்சு வராரு. போகிற வழியில் அவர் வீட்டுக்கு போகிறதுக்கே அவ்வளோ தூரம், அதாவது ஃபுல்லாக சுற்றி தோட்டமாக இருக்குது. நடந்து போகிறாங்க அவ்வளோ தூரம் போன அப்புறம் தான் அவரோட வீடே கண்ணுக்கு தெரியுது. அப்புறம் போகிற வழியில் ரிஷியும் அந்த செல்வந்தரும் பேசிகிட்டே போகிறச்சு ரிஷி கேட்குறாரு, உங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. என்னங்க சாமி, இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கோடி ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிஷிக்கு ஒரே கோவம் வந்தது. என்னப்பா, அந்த காம்பவுண்ட்லேருந்து இப்போ நடந்து வரச்ச கேட்லேருந்து இவ்வளோ ஏக்கர் இருக்குது, அதுக்கப்புறம் தான் உங்கள் வீடே வருது, அது எங்கன்னா ஒரு 50 கோடி இருக்கும் போட்டுருக்கு, 5 கோடின்னு போய் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, போய் சொன்னாலும் நான் உங்கள் வீட்டில் வந்து பசியார மாட்டேன், நான் எப்பயே விட்டுருக்க, நான் போகிறேன் அப்படிங்கிறாரு. இவர் உடனே, சாமி நீங்கள் கோச்சிக்காதீங்க, நீங்கள் வாங்க வந்து கொஞ்சம் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கணக்கு புள்ளியை கூப்பிட்டுட்டு நமக்கு நீ இது வரைக்கும் எவ்வளோ பணம் வந்து மற்றவங்களுக்காக செலவு பண்ணியிருக்கோன்ற கணக்கு வழக்கு கொஞ்சம் சொல்லு அப்படின்னு சொன்னால், நிறைய ஆசிரமங்களுக்கு, அனாதை இல்லைங்களா, அது மாதிரிலாம் சேர்த்து ஒரு 5 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருப்போங்க ஐயா அப்படின்னு சொல்லி அந்த கணக்கு பிள்ளை சொல்கிறாரு. இவர் சாதுவை பார்த்துட்டு, அதுதாங்க சொன்னேன், நான் ஒரு 5 கோடி ரூபாய் இருக்கும் என்கிட்ட சொத்து, என்கிட்ட எவ்வளோ ஏக்கர் எவ்வளோ நிலம் இருந்தாலும் நான் எதையுமே நான் எடுத்துகிட்டு போக முடியாது, காதருந்த ஊசியும் வாராது கடை வழிக்கேன்னு பட்டினத்தன் சொல்லியிருக்காருங்களே, அது மாதிரி தான். எத்தனை தோட்டம் இருந்தாலும், எத்தனை வீடு இருந்தாலும், எத்தனை இருந்தாலும் நான் இங்கே தான் விட்டுட்டு போகிறேன். பட் நான் வந்து நல்ல காரியங்களுக்காக செலவு பண்ணியிருக்கேன், அதை வேணால் அந்த லௌகீக வாழ்க்கையில் சொல்கிறார். நமக்கு தெரியும் பாவம்னா என்ன, புண்ணியம்னா என்ன. அவர் சொல்கிறாச்ச அந்த புண்ணியத்தை மட்டும்தானே நான் எடுத்துகிட்டு போக முடியும், அதனால தான் நான் வந்து வெறும் 5 கோடி ரூபாய் தான் என்கிட்ட இருக்குதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறார். ஓரளவுக்கு ரிஷி வந்து சமாதானம் ஆகிட்டு சரின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இப்படி சுற்றி பார்த்துட்ருக்காரு. அப்போ உங்களுக்கு எத்தனை பசங்க அப்படின்னு கேட்குறாரு. ஒரு பையன்தான்னு சொல்லிட்டு செவத்தில் பார்த்தா 3 பிள்ளைங்க வச்சு ஒரு ஃபோட்டோ மாட்டி வச்சுருக்கு. திரும்ப கோவம் வந்துடுது. 3 பசங்க ஃபோட்டோ மாட்டி வச்சுட்டு ஒரு பிள்ளை தான், ஏன் திரும்ப போய் சொல்கிறீங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவர் சிரிச்சுட்டு, ரமேஷ் அப்படின்னு குரல் கொடுக்குறாரு. என்னப்பா இன்றைக்கும் தண்டத்துக்கு சாப்பாடு போடுறதுக்கு யாருன்னா ஒரு ஆளை பிடிச்சி வந்துட்டியா அப்படின்னு மேலேருந்து ஒரு குரல் வருது. அப்புறம் அடுத்தது ராஜேஷ் அப்படின்னு குரல் கொடுக்குறாரு. இதே தொல்லையாக போச்சு உங்க கூட, டெய்லி யாருன்னா கொண்டு வந்து சாப்பாடு போட வைக்கிறது அப்படின்னு சொல்லி. அடுத்ததாக வந்து கமலி சொன்னது கரெக்டு தான், அடுத்த பேர் சுரேஷாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஆமாம்,
அடுத்த பேர் வந்து சுரேஷ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்பா வந்துட்டீங்களா, உங்கள் கூட யாருன்னா கூப்பிட்டு வந்துட்டீங்களாப்பா, இதோ என் மனைவி வந்து சமைச்சு முடிச்சுட்டாப்பா, நாங்கள் 2 பேரும் தோட்டத்தில் போய் வாழையில் எடுத்துகிட்டு வந்துடுறேன்ப்பா, நம்ம வந்து அவரை பசியார வச்சுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இவர் உடனே சாதுவை பார்த்து, நான் சொன்னேன் இல்லையா எனக்கு ஒரு பையன்தாங்க, பெற்றதெல்லாம் பிள்ளை ஆகாது, எனக்கு ஒரு பையன்தான் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சாது, சரி அவர் சொல்கிறதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. சரின்னு சொல்லிவிட்டு அவங்க வாழையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பரிமாறத்துக்கு வரத்துக்குள்ளே திரும்ப அடுத்த கேள்வி கேட்குறாரு. உங்களுக்கு என்ன வயசு அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு ஒரு 35 வயசு இருக்குங்க அப்படின்றாரு. திரும்ப கோவம் வந்துடுது. ஒரு 70 வயசு ஆள் போய் 35ன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் வந்து 60 65 கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, 35ன்னு போய் சொல்கிறீங்களே, உங்கள் பசங்களுக்கே 35 வயசு இருக்குமே, திரும்ப திரும்ப நீங்கள் போய் சொல்கிறீங்க, உங்ககிட்ட எனக்கு உங்கள் வீட்டில் பசியாகிறதுக்கே எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு கோவப்படுறாரு. இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, இல்லை நான் 70 வயசு வாழ்ந்தது என்ன உண்மை தான், அந்த கணக்கு பிரகாரம் பார்த்தா நான் பிறந்த தேதியிலேருந்து 70ன்றது. ஆனால் நான் வந்து இறைவனை நினச்சி இறைவனோட சிந்தனையில் இருந்து தியானம் பண்ணி நான் வந்து இறைவனோட புகழை பேசினது மற்றவங்கக்கிட்ட, இறைவனோட வேதத்தை படித்தது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷமாக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நான் 70 வயசு இருந்தால் கூட நான் அதை எப்படி நான் கணக்கு எடுத்துக்க முடியும், அது எனக்கு ஒரு பலனும் இல்லை இல்லையா, அதனால தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கதையும் அப்படியே வச்சுக்கலாம். கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா? ஆகாது. சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமானா? ஆகுமா ஆகாதா? பெற்றதெல்லாம் பிள்ளை ஆகுமா? ஆகவே ஆகாது. அது மாதிரி நம்மகிட்ட இருக்க சொத்தெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போக முடியுமா? எடுத்துகிட்டு போக முடியாது. அதே மாதிரி தான். உன் பேர் என்னம்மா? உன் பேர் என்னம்மா? உன் பேருமா? உன் பேருப்பா? உங்கள் பேருப்பா? உங்கள் பேர் சொல்லுங்கள். சரி, இப்போ நீங்கள் எல்லாமே சொன்னீங்க, பேர் சொன்னீங்க இல்லையா? இப்போ இங்கே வந்து இன்னைக்கு என்னோட பதிவோட தலைப்பு யாருமே கேட்கல. தொனி. இப்போ நீங்கள் எல்லாம் பேர் சொல்கிறச்சு எல்லார் தொனியும் ஒரே மாதிரி இருந்ததா? கிடையாது. ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லுங்க. கிணத்துக்குள்ளே இருந்த மாதிரி சொன்ன மாதிரி ஒருத்தர் சொன்னீங்க, ஒருத்தர் வந்து கடின்னு சொன்னாங்க, ஒருத்தர் வந்து சட்டிலாக சொன்னாங்க. அது மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. அதுதான். அப்போது இன்னைக்கு துணியெல்லாம் தெய்வீக துணி ஆகுமா? அப்போது என்னோட தலைப்பு இன்னைக்கு தெய்வீக துணி. அப்போ என்னோட கேள்வி அதுதான், எப்படி கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, அதே மாதிரி துணியெல்லாம் தெய்வீகம், எல்லா துணியும் தெய்வீக துணி ஆக முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசுவோம் நம்ம. எப்படி அந்த செல்வந்தர் சொன்னாரோ, சம்பாரிச்சதெல்லாம் பணம் இல்லை, வயசெல்லாம் வயசு இல்லை, நம்ம செலவு பண்ணதெல்லாம் இருக்கிறதெல்லாம் பெற்றதெல்லாம் பிள்ளை இல்லைன்னு சொன்னார். அதே மாதிரி நம்ம பேசுகிற துணி எல்லாமே வந்து தெய்வீக துணியாக ஆகிட முடியுமா அப்படின்னா ஆகாது. டாக்ஸிக் டாக் அப்படின்னு சொல்லி முன்னாடிலாம் நம்ம வந்து புரளி பேசுறது அப்படின்னு சொல்லுவோம், காசிப் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதுக்கு புதுசாக வந்து டாக்ஸிக் டாக் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மாதிரி எவ்வளோ பேசிகிட்டு இருக்கோம். நம்ம நினச்சி பார்த்தா காலையிலேருந்து எத்தனை நைட் தூங்குறதுக்கு போகிறச்ச பார்த்தோன்னா எவ்வளோ விஷயம் அது மாதிரி புறம் பேசிகிட்டு இருக்கோம் நிறைய அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அப்பா சொல்கிறச்ச சொல்லுவாங்க, நீ மற்றவங்களை வந்து முடிஞ்ச வரைக்கும் கோவப்படாமல் திட்டக்கூடாது, ஏன்னா நீ வந்து அடுத்தவங்களை இதால் அடிப்பேன் அப்படின்னு சொன்னால் முதல்ல நீ அதை உன் வாயில் எடுத்த அப்புறம் தான் நீ அதை கொண்டு அவங்கள அடிக்க முடியும் அப்படின்னால அது மாதிரி தவறான வார்த்தைகளை வந்து நீ பயன்படுத்தக்கூடாது. அப்போ அதுக்கு செலவு பண்ணுற துணி வந்து அது எப்படி தெய்வீக துணியெல்லாம் ஆக முடியாது. ஏன் அது மாதிரி தவறான வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னால், நாவுக்கு பெரியதாக உலகம் இல்லை, நம்ம தெய்வம் வேதத்தில் அருளியிருக்காங்க. நாவுக்கு பெரியதாக உலகம் இல்லை, கலைவாணி குடியிருப்பு உன் நாவில் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அந்த கலைவாணி உன் நாவில் இருக்கும்படி உன் நாவை நீட்டி அகட்டி வேதனாவாக வளர்க்க வேண்டும் என்பதுவே எம் எண்ணம் அப்படின்னு தெய்வம் குறிப்பிட்டிருக்காங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் அந்த கலைவாணி குடியிருக்கும் அந்த நாவில் வந்து நம்ம அதாவது தேவையில்லாத சொற்களை பயன்படுத்தாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் எல்லா நேரத்துலையும் வந்து நம்ம அப்புறம் இப்போ நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன துணினா இவங்க வந்து பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினச்சிருக்கேன்னு சொன்னால், துணினா டோன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதனால தான் உங்களெல்லாம் பேர் என்னன்னு கேட்டேன். துணின்றது வந்து
ஒருத்தருக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு. சில பேர் இது சில வாக்கியங்களை படிக்கிறச்சு வித்தியாசமாகவும் இருக்கலாம். இப்போது அறிவுக்கு எட்டினது இப்போ இது நம்மளது வந்து 30வது சபைன்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ 50வது சபையோ 60வது சபையிலோ நான் பேசுகிறச்ச இந்த துணி தலைப்பிலே நான் வேறு மாதிரி பேசலாம். இப்போ எனக்கு இருக்கிற அறிவுக்கு கொண்டு நான் இப்படி தான் படித்து தெரிஞ்சிருக்கேன். அப்போது துணியாகிய உயிரேன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஜீவாத்மாவின் போக்குவரத்து தான் துணி அப்படின்லாம் வேதத்திலே சொல்லியிருக்காங்க. இப்போது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணுமான அவசியம் இல்லை. ஏன்னா தெய்வம் எல்லாமே ரெடியாக வச்சு நான் உனக்கு என்ன வேணுமோ அதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது இன்னொரு வாக்கியத்தில் கூட தெய்வம் உத்தரவு பண்ணுவாங்க, வேத சாஸ்திரங்களை கற்று தேர்ந்து எம்மிடம் வர வேண்டியதில்லை, சர்வலோக சரணியை பற்றி நாம் போதிக்கும் போது உன் அறிவே உனக்கு வாதியாராக நின்று விளங்கும். ஆகவே எமது வார்த்தைகளை உன் காதில் நுழையும்படி செய்து கொண்டால் போதும், அது உனக்கு அறிவிக்க வேண்டியது எல்லாம் அறிவிக்கும் அப்படின்வாங்க. திருமேனியான குறை இன்னொரு வாக்கியத்தில் அழகாக சொல்லுவாங்க, 5 கரங்கள் இருக்கிறது உபதேசத்துக்கு உனக்கு. அப்போது ஒன்று ஒரு மாதிரி உபதேசமும் அதில் நினைவில் உபதேசம். அப்போது எனக்கு இப்போ இந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும் தெய்வம் நினச்சிருக்கலாம். இன் ஃப்யூச்சர் அப்போ இன்னும் அவர் எனக்கு ஃபீட் பண்ணணும்னு நினச்சாருன்னு சொன்னால் அறிவில் உபதேசித்து அப்போது அந்த துணியாகிய உயிரை அப்படின்னா என்னன்றது எனக்கு தெரிவிப்பாங்க. அப்போ நான் உங்கள் கூட பங்கிக்கிறேன். இப்போ நான் என்ன உங்கள் கூட பங்கிக்க போகிறேன்னா எனக்கு என்ன தெரியுமோ அதை தான் நான் உங்கள் கூட பங்கிக்க போகிறேன். அருள்முதம் வாக்கியத்தில், எவன் ஒருவன் பேசும் போதும் அவனுக்குள்ளாக அசையும் உள் ஓசை எமக்கு தெரியும், அந்த உள் ஓசை எம் செவிப்பட வைப்பது உனது கடமை. இறைவன் நமக்கு தொண்டையை தந்தான், அதை வலுவேற்ற ஓங்கிய துணி கொடுத்து பேசாவிட்டால். இப்போ இங்கெல்லாம் வந்து எனக்கு டோன் அப்படிங்கிறது தான் ரியலைஸ் ஆகுது. டோன் அப்படி தான் நான் நினச்சிக்கிறேன். துணி கொடுத்து பேசாவிட்டால் அதன் சப்தம் நாளுக்கு நாள் குறைந்து கடைசியில் ஊனமாகிவிட்டு துணியால் வெற்றி கொள்ளும் காலம் வரும்போது துணி இல்லாதவன் மீட்கப்படான். உனது நினைவு அல்லவா முக்தி அடைய போகிறது. நினைவு துணியாக வராவிடால் அதன் செயல் எப்படி தெரியும்? அப்போது அந்த துணி அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன பேசுகிறோம், என்ன நினைக்கிறோமோ அதுதானே பேசுகிறோம். நம்ம நினைவில் இல்லாத நம்ம பேசவே முடியாது. அப்போது அந்த துணி வந்து செயலாக வரணும். நம்மளுக்கு அந்த நினைவு வந்து துணி வழியாக தான் அது வெளியே வருது. அப்போது தெய்வீக துணி, ஜீவாத்மாவின் போக்குவரத்து தான் துணி. ஜீவாத்மானா என்ன தெரியும், பரமாத்மானா என்ன தெரியும். அதாவது ஜீவாத்மா நான், அதாவது நீ, பரமாத்மா நான் அப்படின்னு தெய்வம் உத்தரவு பண்ணியிருக்காங்க. அப்போ ஜீவாத்மா வந்து பரமாத்மாவை கூட கலக்கணும். அதுதான் வந்து பேசிக். இப்போது தெய்வமும் உத்தரவு பண்ணுவாங்க, நான் ஜீவாத்மா என்னிடம் இருந்தது, பாட்டையா அவர்களை சந்தித்த பிறகுதான் பரமாத்மா அவரிடம் இருந்தது, அப்பொழுதுதான் என் ஜீவாத்மா பரமாத்மாவுடன் கலந்தது அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கியத்தில் உத்தரவு பண்ணியிருப்பாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளும் சொல்லுவாங்க. ஒரு பெண் இருந்தால், ஒரு குச்சியாக கருப்பாக இருந்தால் கூட, ஒரு குச்சியாட்டம் ஒரு ஆண் இருந்தால் தான் அந்த பெண் வந்து அந்த மகிழ்ச்சியை, இன்பத்தை அனுபவிக்க முடியும் அப்படின்ட்டு. அப்போ அந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் பேசிக் ஒரு விஷயம் அது. அப்போது அந்த ஜீவாத்மாவின் போக்குவரத்து தான் துணி அப்படிங்கிறாங்க. துணிதான் ஜீவாத்மாவின் தலை. ஆண்டவர்கள் வாக்கே முதலாயிருக்கும், மற்ற யாவும் உனக்கு யாதொரு பிரயோஜனத்தையும் தராது. தீர்க்கமான படிப்பை, வித்வான்களும் அறிய முடியாத படிப்பை சில தினத்தில் கற்பிக்கும் சாலை இது. உயர்ந்த படிப்பு எளிதாய் சுருங்கிய காலத்தில் செலவில்லாமல் எல்லா நூல்களுக்கும் வியாக்கியானம் சொல்லும் படிப்பே ஆசான் வாக்கு. அதனால தான் ஒரு சொல்லுவாங்க, இத்தனை இரவு நம்ம படிக்க வேண்டிய படிப்பை ஒரே இரவில் வந்து நம்மளுக்கு அந்த உபதேச இரவில் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துறாங்க அப்படின்னு சொல்லி தெய்வம் உத்தரவு பண்ணியிருக்காங்க. எம் துணினா எம் துணியில் ஆண்டவர்களுடைய துணி. அது அந்த இடத்துல ஆண்டவர்களுடைய துணி சர்வ பாவங்களையும் தணிக்குகின்ற ஊற்று. தண்ணியை விட மெல்லிய தண்ணீராகி பிறகு காற்றாக புகையாக மாறி பின் ஆவியாக அதுவும் மறைந்து ஓசையாய் துணியாய் மாறிப்போன தண்ணீர் அது. இந்த குடிப்பை உத்தியோகத்தில் உள்ள மெய்வழிச்சாலையில் உள்ள எம் மக்கள் அருந்துகிறார்கள். மூக்கு புகையையும் உணர்ச்சி ஆவியையும் காது துணியையும் குடிக்கின்றன. இன்று வெளியாகிய இது எந்த காலத்திலும் எந்த எல்லையிலும் புழங்கி அறியா பேச்சு.
எவருக்கும் எட்டாத அதிதுல்லப வல்லப உலகில் சம்பாதிக்கலாம், ராஜாவாக வரலாம், பிறரை வசம் பண்ணலாம், அதெல்லாம் வெகு எளிதாக செய்து விடலாம். ஆனால் ஒரு மெய்க்கல்வி கற்றவனாக ஆவது என்பதுதான் மகா அரிது. இதை நீ முன் காலத்தில் ஒத்துக்கொள்ள மாட்டாய். ஆனால் அந்த கல்வி தெய்வமே இப்போது உன்னை போல் உருவெடுத்து உன் முன் விசாரணைக்கு சப்த குறியோடு வந்திருப்பதால் ஒத்துக்கொள்கிறாய். ஓசை ஒளியெல்லாம் ஆனவரே அப்படி நம்ம இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம தோத்திரம் படித்தோம் இல்லையா? நீதி நிறைந்த பரம்பொருளே. ஒருவனை அவனது மனத்தில் இருக்கும் திருட்டு, கண்ணில் இருக்கும் திருட்டு, செவியில் இருக்கும் திருட்டு, உணர்ச்சியில் இருக்கும் திருட்டு, அறிவில் இருக்கும் திருட்டு முதலிய சகல திருட்டுக்களையும் சங்காரம் செய்து ஒழித்த பிறகேதான் அவனை நாம் மெய் வீட்டில் குடியேற்ற வேண்டியிருக்கிறது. அப்போ இந்த துணி காதில் விழாமல் போன பிற்பாடு வேறு என்ன வணக்கம் செய்கிறாய்? அப்போ முத்தி பூர்ணம் என்று சொல்லுகிற துணியின் சத்தத்திலும் பூரியின் சத்தத்திலும் எமது ஆவி கலந்து வருகிறது. இன்னொரு வாக்கியம் கூட நம்ம பார்ப்போம். எம் மக்கள் எமக்கு பதிலாகவே அந்த பூரியை வாயில் வைத்து ஊதுகிறார்கள், அது நேரத்தில் அதிலிருந்து வெளியாகும் ஆவி எம் பரிசுத்த ஆவி அப்படிங்கிறாங்க. இப்போ நிறைய என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே சாலையில் போய்ட்டு என்ன இருக்குது, அங்கே அதெல்லாம் ஒரு சாஸ்திரம் தான் அப்படின்னாங்க. ஆனால் நம்ம தெய்வம் உத்தரவு பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்தில் அங்கே தான் அதுக்கு தான் சொன்னாங்க, அது தண்ணீராகி புகையாகி அது மாதிரி துணியாய் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இந்த தேக முக்திக்கு வேண்டியது சாலை குழல் வணக்கம். இப்போது நம்ம நூல் இருக்குது, நம்ம வேதம் நூல் இங்கே இருக்குது, நம்ம சபை நடத்துகிறோம், இப்படியே கூட இருந்திருக்கலாம். நம்ம சாலை போக வேண்டிய அவசியம் என்ன? ஆனால் போன வாரம் போனோம், திருவிழாவில் கலந்துட்டு ஓடோடி காலையில் 4:30 மணிக்கெலாம் ஓடி போயினா அந்த பாரா வணக்கம் பார்க்கணும், அந்த சாலை குழல் வணக்கத்தை கேட்கணும். ஏன்னா தேக முக்திக்கு வேண்டியது சாலை குழல் வணக்கம். ஏன்னா தெய்வம் உத்தரவு பண்ணுவாங்க, அது நேரத்தில் அங்கிருந்து வெளியாகும் ஆவி முத்தி பூர்ணம் என்று சொல்லுகிற துணியின் சத்தத்திலும் பூரியின் சத்தத்திலும் எமது ஆவி கலந்து வருகிறது அப்படின்னு உத்தரவு பண்ணியிருக்காங்க. தெய்வீக துணி யாருடைய காதில் விழும்? இந்த தெய்வீக துணி அப்படின்ற தலைப்பு, தெய்வீக துணி யாருக்கெல்லாம் இது காதில் விழும் அப்படிங்கிறதுக்கு தெய்வம் உத்தரவு பண்ணுறாங்க. எவன் உள்ளத்தில் நீதி நிற்கிறதோ அவன் பக்கத்திலே தான் நாம் இருப்போம். பணக்காரன் என்றோ ஏழை என்றோ நினைப்பதில்லை. யாரிடத்தில் நீதி இருக்கிறதோ அவன் எமக்கு படிப்பாளியும் சர்வ ஐஸ்வர்யனும் ஆவான், சகல பதவிகளுக்கும் உரியவனும் ஆவான். அந்த பிரளய அமளியின் கோரம் பெருமானின் கோரம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அது நேரம் ஒருவன் அணிந்திருக்கும் தலைப்பாகை. இது பிரளய நேரத்தை பற்றி சொல்கிறாங்க. அந்த பிரளய நேரத்தில் எப்படி இருக்கும்னா, ஒருத்தன் போட்டிருக்க தலைப்பாக நாகங்களாகும். தலையில் பாம்பு இருக்குது. நல்லா ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. அவன் மேல் போட்டிருக்கிற சட்டை தேல், உடம்பெல்லாம் தேல் ஓடுது. தலையில் பாம்பு படம் எடுத்துட்டு ஆடின்னு இருக்கு. அவன் கட்டியிருக்கும் வேஷ்டி விஷம் பொருந்திய பூரான்கள், வேஷ்டிலாம் பூரான் ஓடுது. அவன் நிற்கிற தரை கொதிக்கின்ற கந்தகமாகும். கீழே ஃபுல்லாக சல்ஃபர் கந்தம் கொதிக்கிற அந்த நெருப்பாறு ஓடுது. அவன் மேல் வீசுகின்ற காற்று நெருப்பாகவும், அவன் சாப்பிடுகின்ற உணவு தணலாகவும். நெருப்பு தணலில் வச்சு அப்படியே சாப்பிட்டானா எப்படி இருக்கும்? அப்போது இது அந்த உணர்வு தான், அந்த நினைவு தான். தலையில் பாம்பு இருக்குது, இங்கே பூரா ஓடுது, உடம்பெல்லாம் தேல் இருக்குது, கீழே கந்தகத்தில் நிற்கிறான். தணல் எடுத்து நெருப்பு நெருப்பை போய் சாப்பிட முடியுமா? அப்படி சாப்பிட்டா ஒருத்தனோட நிலைமை எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் அந்த பிரளய அமளி நேரம் இருக்குமா. அப்போது அவன் சாப்பிடுகிற உணவு தணலாகவும் மாறும். அந்த நேரத்தில் இங்கு சத்தியத்தில் பழகியவனுக்குத்தான் எம் துணி காதில் விழும்ன்றாங்க. இப்போ இங்கே இருக்க சொல்ல, இந்த உடலில் சொல்ல, இப்போ நம்ம தெய்வம் இன்னைக்கு சபையில் கலந்துட்டு இருக்கோம். இந்த நேரம் நம்ம ஜீவ புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கோம். நம்ம தெய்வத்தின் அருமை பெருமைகளை நம்ம பேசிகிட்டு இருக்கோம், நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. அதனால் நம்ம ஜீவ புத்தகத்தில் இது பதிவு பண்ணியிருக்கோம். இதுதான் அந்த புண்ணியம், இதுதான் நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். ஜட்ஜ்மெண்ட் டேயில் இதை தான் எடுத்துகிட்டு போக முடியும். இல்லை எனக்கு இத்தனை கோடி சொத்து இருக்குது, நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது. அப்போது இந்த தெய்வீக துணி யாருக்கெல்லாம் காதில் விழும் அப்படின்னா, சத்தியத்தில் பழகியவனுக்குத்தான் எம் துணி காதில் விடும். தெய்வத்தோட துணி அங்கே கேட்கும் அந்த பிரளய நேரத்தில், மற்றவங்களுக்கெல்லாம் கேட்காது. அப்போது தெய்வம் இன்னொரு வாக்கியம் சொல்லுவாங்க, இது கடைசி நேரத்தில் நீ பாப்பா கூட அந்த கதை சொன்னாங்க, அமானித கடன் வாங்கி நம்ம அதெல்லாம் விரயம் பண்ணிடுறோம். விரயம் பண்ணிவிட்டு எதுக்காக வந்தோமோ அதை நம்ம பண்ணுறதே இல்லை. அது யமன் மேற்படியான யார் யமன் நம்மளை
அந்த நரகத்துக்கு கசப்பு தட்டை தீட்டு பிறநாற்றும் ஜலம் வெளியாகி வெளியே போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம சில பேருக்கு மனசில் என்னன்னு சொன்னால், சரி நம்மளுக்கு கடமை இருக்குது, குழந்தை குட்டிங்க இருக்குது, சரி அவங்களுக்கு கல்யாணம் ஆகட்டும், ஒரு பேரன் பேத்தியை பார்த்துக்கலாம், அவங்களுக்கு பார்த்துட்டு நல்லது கெட்டது பண்ணிடலாம், அந்த பேர பேத்தியை வந்து ஸ்கூல் கொண்டு போய் விட்டு வரணும், ஏன்னா என் பொண்ணு வேலை பண்ணுறான்னு இப்படியே போயின்னு இருந்தா கடைசியில் போகலான்னு எந்த கடைசியில் போடுறது? இப்போல்லாம் அவசியம் சாலை கடைசியில் போய்க்கலாம், கடைசியில் வயசான காலத்தில் போய் உக்காந்துக்கலாம்னா, அப்போ நீ வந்து புகுந்து கொள்ள இது என்ன கல்லர் குகையா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த நேரத்தில் பிறகு நீ ஓடி வருவீங்க வரலான்ட்டு. அப்போது இந்த மெய்வெளிச்சாலையை சுற்றி புடம் போட்டிருக்கோம், ஃபுல்லாக போட்டு நெருப்பு இல்லை வந்து அந்த லைன் போட்டு அந்த அக்னி புடம் போட்டு வைத்திருப்போம், வெளியே வேங்கையை கட்டி வைத்திருப்போம் அப்படிங்கிறாங்க. அப்போ எப்படி ஓடி போக முடியும்ன்ட்டு. அப்போது பற்றி போய் பழகி நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சம்பாதிச்சு வச்சுக்கணும் இல்லையா? கடைசியில் போகலாம் யாருக்கு என்ன கடைசி நமக்கு தெரியாதே. எம் சொல்லை கேட்டு அதன் வழி நடப்பது தான் உங்கள் ஆத்மாவிற்கு பரிசுத்தம். எம் சொல்லை கேள், அதை தவிர வேறு ஒன்றை செய்யாதேங்கிறாங்க. எம்முடைய நாத ஒளி உன்னை நீ எட்ட முடியாத ஜீவற்றத்தில் ஏற்றுவிக்கிறது. இப்போது நம்ம தெய்வத்தை வந்து நம்ம கண்டு விசுவாசிக்கலாம், ஆனால் அவங்களோட வேதம் இருக்குது. நமக்கெல்லாம் என்ன ஒரு பாக்கியம் அப்படின்னு சொன்னால், வேறு யாருக்குமே இல்லாத ஒரு பாக்கியம் வந்து வந்த பாரவான்களாம் வந்து வந்திருக்காங்க. இப்போ நம்ம பெரிய பாட்டையா வரைக்கும் வடலூர் வள்ளலார் வரைக்கும் அந்த காலத்துலேருந்து வந்தவங்கெல்லாம் வழியாக பார்த்தது திரேதாயுகம் துவாபரயுகம் என்னென்ன பார்த்தா கூட. இப்போ இவர் இருந்தார், ராமர் வந்தார், கிருஷ்ணர் வந்தார், அவதாரம் செய்து எல்லாம் வந்தார். யாரோட துணியும் நம்ம கேட்டதில்லை. ஆனால் நமக்கெல்லாம் என்ன பாக்கியம், நம்ம தெய்வ துணியை நம்மளால் கேட்க முடியுது. இப்போ போன வாரம் கூட நம்ம சாலைக்கு போனோம், 6 மணி வணக்கத்தில் தெய்வ துணியை நம்ம கேட்க முடியுது. கேட்கறத வந்து அதை நம்ம கேட்க முடியும். அது ஒரு பெரிய இந்த சயின்டிஃபிக் டெக்னாலஜிக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் இல்லையா? அது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். உன் ஜீவன் பேரில் உனக்கு அன்பு இருந்தால் அதற்கு அடையாளம் இருக்கிறது. நாம் பேசும் போதெல்லாம் உனக்கு மயிர் பூச்செறிந்து கண்ணீர் பெருகும். தெய்வத்தை பேசுறச்சு நம்ம பார்த்துருக்கோம். தெய்வமே சொன்னாவே அழுதுருவாங்க. இப்போ சாலையில பார்த்து அன்னதாதி தேவர்கள்லாம் அப்படியே உட்காந்துருப்பாங்க. அந்த ஒவ்வொரு திருவிழாவிலையும் வந்து அந்த பாடுறச்சு பேசுறச்சு தானாக கண்ணீர் அவங்களுக்கு வரும். அது அந்த பக்குவப்பட்டு அந்த ஜீவன் படுத்திருந்தா தான் அது வரும். தெய்வம் உத்தரவு பண்ணுறாங்க, நீ போலியானா என் முன்னாடி அழுடா, நீ நிஜமாக அழுத மாதிரி நான் எடுத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லுவாங்க. நடிக்கனா செய் அப்படின்பாங்க. அழுதால் உன்னை பெறலாமே, அழுதால் அவனை பெறலாமே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி கொள்வதும் வாக்குதான், வெல்வதும் வாக்குதான். திருமேனி தாங்கிய ஆண்டவர்களின் வாக்குக்குள் புகுந்து கொள்வதுவே சபை. அற்ப வியாபாரத்திற்கே வாய்மை அதிகம் வேண்டி இருக்கு, பிரம்ம வியாபாரத்திற்கு ஆளவாய் அல்லவா வேண்டும். இப்போ மாங்காய் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இப்போலாம் வந்து பிஞ்சு உடைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் ஒரு பாக்ஸ் அப்படின்னா சும்மா போய் வியாபாரம் பண்ணுறதை விட கொஞ்சம் வாய் அந்த ஜாலத்தோடு பேசுனேன்னா 1 கிலோ 100 ரூபாய் விற்கிற 1 கிலோ 120 ரூபா விற்பாங்க ஒருத்தர். ஏன்னா அந்த வாய் இப்போ அவன் செம்மையாக இருக்கும், அவன் வாயிலேயே வியாபாரம் பண்ணிடுவான் சொல்லுவாங்க இல்லையா? அப்போது இந்த லௌகீக வாழ்க்கைக்கே இந்த வாய்மை தேவைப்படுது, வாய் ஜாலக்கு தேவைப்படுதுன்னு சொன்னால் அந்த பிரம்ம வித்தை அந்த வாக்கு எவ்வளோ ஒரு முக்கியம் அந்த வாழ்க்கைக்கு. அப்போது தெய்வம் வந்து பேசி 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 தான் வந்து 5045 ஏறக்குறைய நான் சொல்கிறேன் 5045 தலைகளை சேர்க்க முடிஞ்சுதுன்னா அப்போ அதுக்கு எவ்வளோ பாடுபட்டிருக்காங்க. எத்தனை இடத்துல போய் பேசியிருக்காங்க. முச்சந்திகள் நின்று பேசியிருக்காங்க, வைரவன் கோயிலில் நின்று பேசியிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு இந்த திருச்சிராப்பள்ளி அந்த இடத்துல போயிட்டு அந்த அந்த மகிழம்பூ மரத்தடியில் அப்படின்னு சொல்லுவாங்க, விஸ்வநாத திருவொளி வசனம், இப்படி எவ்வளோ பேசி பேசி வேறு என்ன கொடுத்து மிக்சி கொடுத்து டிவி கொடுத்து அந்த கூட்டத்தெல்லாம் சேர்த்தாங்க தெய்வம் இல்லை, தன்னுடைய துணியை செலவு பண்ணாங்க. அந்த துணி மூலம்தான் இவ்வளோ பேரை வந்து அவங்க சேர்த்து இன்னைக்கு நம்ம இவ்வளோ பேர் சேர்ந்து அவரோட புகழை இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கணும். அதுக்கு காரணம் அவர் செலவு பண்ணது அந்த துணி மூலம்தான் நம்மளெல்லாம். அப்போ அது என்ன வாய், அது சாதாரண வாயனா அது ஆழவாய் அல்லவா வேண்டும் அப்படிங்கிறாங்க. 1000 அறிவாளிகள் கூடினாலும் ஒரு தேன் கூட்டை கட்ட முடியுமா? என்ன ஒரு மெக்கானிசம் இருந்தாலும் கட்ட முடியாது. குருவி கூட்டை கட்ட முடியுமா? அந்த குருவி கூட்டு பார்த்தீங்கன்னா அந்த சிட்டுக்குருவிக்கே ஒரு அழகு இருக்கு. நான் பல சபைகளில் சொல்லியிருக்கேன், அது தூக்கணாங்குருவி கூட்டு. அது கட்டிட்டு தலைக்கீழே தொங்கிட்டு இருக்கும், அது கீழே வழியாக தான் போகும், ஓட்டை இருக்கும். அப்போ முட்டை வச்சு அந்த ஓட்டை வழியில் கீழே விழுந்துடணும்ல. அப்போ அதுக்கு எவ்வளோ அறிவு பாருங்களேன். அதுக்கு வந்து ஒரு தட்டு மாதிரி பண்ணி இந்த வழியில் போய் அது கேப் வச்சு அது மேலே வந்து அந்த தட்டில் வந்து முட்டையிட்டு வைக்குது. தலைக்கீழே தான் தொங்கும், தெரியும்ல எல்லாருக்கும் தூக்கணாங்குருவி கூடு. அப்போது அதுக்கு எவ்வளோ ஒரு மெக்கானிசம். அது எந்த இன்ஜினியரிங் காலேஜில் போய் இன்ஜினியரிங் படித்தது?
என்ன இன்ஜினியரிங் அது கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படிக்கிறாங்களே, சிவில் இன்ஜினியரிங் எங்கே போய் படிச்சது அந்த தூக்குறாங்குருவி கூட? அப்படியே போய் முட்டை வச்சா டம்மு டம்னு கீழே வந்து உடஞ்சிட்டு இருப்போம். அதுக்கு ஒரு தட்டு வச்சு, தட்டையும் ஃபுல்லாக வைக்காம பாதி வச்சு, ஏன்னா அது போகணும் இல்லையா, போயிட்டு அங்கே போய் இடுதுன்னு சொன்னால் அதுதான் தெய்வம் நம்மக்கிட்ட கேட்குறாங்க. 1000 அறிவாளிகள் கூடினாலும் ஒரு தேன் கூட்டை கட்ட முடியுமா? முடியாது. ஆனால் தேனீக்களுக்கு அச்செயல் வெகு எளிதாக இருக்கிறது. அதே போல நாம் உங்களை சந்திக்காததற்கு முன்ன காலத்தில் இது பிரம்ம வித்தையாச்சு என்று ஆச்சரியப்பட்டு நாம் எப்படி இதை அடைய முடியும் என்று ஒதுங்கிவிட்டீர்கள். இது நேரம் கொஞ்சம் நின்று கவனியுங்கள். எம் துணிக்கு செவிசாய்த்து, யாரோட துணிக்கு? தெய்வத்தோட துணிக்கு செவிசாய்த்து சிறிது காலம் நீங்களும் நின்றால் எம் மெய்வழி மக்களுக்கு எவ்வளவு எளிதாக இந்த பிரம்ம விதை மெய் ஆக்கப்பெற்று விளங்க நிற்கிறதோ அதே போல் உங்கள் உள்ளத்தில் நீங்களும் ஆக்கப்பெறுவது திண்ணம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது எல்லாருக்கும் பொதுவான சொத்து தான், எல்லாருக்கும் கொடுக்க நான் காத்துட்டு தான் இருக்கேன். நீங்கள் வந்து அது இதெல்லாம் நமக்கெல்லாம் ஒத்து வராது, இது நம்மெல்லாம் செய்யக்கூடிய காலம் சொல்லி நீங்களே ஒதுங்கி போயிடாதீங்க அப்படின்னு உத்தரவு பண்ணியிருக்காங்க. அதுதான் அந்த முள்ள பிரணவத்தை அறியவென்றால் அந்நாடு சென்று வரும் ஆசான் வேண்டும். இந்த விதம் அல்லாமல் கோடி நூல்கள் எப்படி நீ ஓதினும் விளங்கிடாதே. அப்போ தெய்வீக துணியின் செயல் என்னன்னா அந்த பிரணவத்தை அறிய வேணும். அப்ப அந்த பிரணவத்தை அறியணும்னா நம்ம முயற்சி கொண்டு அறிய முடியுமான? நிச்சயமாக முடியாது இந்த கலிகாலத்துல. அப்போ அந்நாடு சென்று வரும் ஆசான் வேணும். நமக்கெல்லாம் இருக்காங்களா இல்லையா ஆசான்? இப்ப மற்றவங்களுக்கெல்லாம் வந்து குரு வேற, தெய்வம் வேற, மாதா பிதா அப்படிலாம். ஆனா நமக்கு வாய்த்த இந்த வசந்த காலம் வந்து நம்மளுக்கு ஆசானும் அவங்க தான், குருவும் அவங்க தான், நமக்கு தெய்வமும் அவங்க தான். அந்த விதத்துல நாம எல்லாம் பாக்கியவான்கள். யார் வந்து ஜீவன் முத்தன் ஆகலாம்? இப்போ நம்மளாம் நினச்சோம் ஜீவன் முத்தனை ஆகணும் வந்துட்டு வீட்டை அவங்க காடை போயிடணும், குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு போயிடணும் அப்படிலாம் தானே சொல்கிறாங்க. யார் அந்த ஜீவன் முத்தன் ஆக முடியும் அப்படின்னா, ஒருவன் விட அதிகமாக பேச வேண்டும் விட்டால் அதுவே அவன் ஜீவனில் கலையாக மண்டிவிடும். துணியை அதிகமாக மெய்ச்செயலில் செலவு செய்கிறவனே முத்தன் ஆகிறான். அப்போ துணியை யாரு? இப்ப நம்மலாம் ஜீவன் முத்தனா இல்லையா? ஆமா. ஏன்னா நம்ம ஒவ்வொரு சபையில இப்ப காலையில நீங்க எல்லாம் கூட பேசுனீங்க, உஷா பேசுறாங்க, சித்தப்பா வந்து அவரோட என்ன ஒரு நிகழ்ச்சி அவர் வாழ்க்கையில் அவர் என்ன வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணார் அதை சொன்னாங்க. இப்போ எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஒரு நிகழ்வை பற்றி பேசுனாங்க, இதை பார்ப்பாங்க, கதை சொன்னாங்க. சொன்னாங்களா நீங்களாம் வந்து நம்ம எதை பற்றி பேசுகிறோம்? வீண் கதையை, டாக்ஸிக் டாக், அதை பற்றி பேசினா ஜீவன் முத்தன் ஆக முடியாது. தெய்வத்தோட செயலை பேசுறதுனால நாமளும் அதுதான். ஏன்னா தான் படிக்கிற அளவை விட நான் படித்து இப்போ சேர்த்தே வச்சுட்டு இருந்தேன். என்ன ஒவ்வொரு மாதத்துலேயும் வந்து ஒரு அவுட்லெட் அதை வந்து இங்கே கொட்டிட்டுறதுனால எனக்கு வந்து ஃப்ரீ ஆயிடுது, கலையா மன்றது. அதனால வந்து எனக்கு வந்து நாமெல்லாம் ஜீவன் முக்தன் நம்ம தைரியமா சொல்லிக்கலாம். வேதத்திற்கு துணி கொடுக்கவில்லை என்றால் அது வெறும் காகிதம் தான். நூல் இருக்கு, அதை வந்து எல்லாம் டைப் பண்ணி எல்லாமே வச்சிருக்காங்க. பட் அது வந்து உயிர் கொடுக்கணும். அதான் துணியாகிய உயிரை நான் ஆரம்பிக்கிறச்சே சொன்னேன். அப்போ அந்த காகிதத்துக்கு எப்போ உயிர் வருது? அது வரைக்கும் அது காகிதம் தான். வேதத்திற்கு துணி கொடுக்கவில்லை என்றால் அது வெறும் காகிதம் தான். உனது மனைவிக்கு நாதன் நீ, வேதத்திற்கு நாதன் நாம். நாதன் வந்த பின் தான் வேதத்திற்கு சந்ததிகள் உண்டாகிறது. இதை வைத்துத்தான் சமரச வேதநாதாவே என்று திருநாமம் எடுத்து வைக்க பெற்றது. அப்போ நம்ம வந்துட்டு அப்போ அந்த நாதம், அந்த வேதத்திற்கு துணி வந்து, அந்த துணி வந்த அப்புறம் தான் என்ன வந்தது? சந்ததிகள் வந்தது. அப்போ தெய்வம் அந்த துணி கொடுத்து பேசினதுனால தான் இன்னைக்கு சந்ததிகள் வந்தது. 5045 அந்த மெம்பர்ஷிப் வந்தது எல்லாமே வந்து இந்த துணியால தான். இந்த தூள பிறப்பு எடுப்பதற்கு முன் கருவறையில் இருக்கும் போது உனக்கு உயிர் இருந்தது, ஆனால் மூச்சு இல்லை. அப்படி இருந்ததால் மகா வல்லவமான 5 பொறிகள் முதலான சகல கல்வி குலங்களும் சுமார் 5 மாத காலத்தில் பூத்து காய்த்து இந்த மனித ரூபம் எடுக்க முடிந்தது. பிறகு வெளியே வரும்போது ஒரே நேரத்தில் 9 ஆபரேஷன்கள் ஆகிறது. அதன் வடுக்கள் தான் நவதுவாரங்கள். வெளியே வந்ததும் உன் உள்ளே இருந்த நாதம் மூக்கில் வந்து மோதியதும் குவா குவா என்ற துணி கிளம்ப மூச்சும் ஓட ஆரம்பித்தது. எது வந்து மோதியதும்? நாதம் வந்து மோதியதும் தான் இங்க வந்து துணி வருது. அப்போ இந்த வாடாமலர் அப்படின்ற ஒரு நூல்ல இப்போ 1950 மைவீழ்ச்சாலையில இருந்த ஒரு பழக்க வழக்கங்கள், அதாவது மெய் வழியில் ஏற்றி வைக்கும் 51 படி ஏணிகள் அப்படிங்கிற ஒரு நூல்ல இருந்து இப்போ பசித்திரு, விழித்திரு, தனித்திரு, இது மூலம் வந்து நம்ம
இவர் இருக்காங்க இல்லையா, நம்ம பெரியப்பா வடலூர் வள்ளல் பிரான் அவர்கள் சொல்றாங்க, பசித்திரு, விழித்திரு, தனித்திரு. அடுத்ததான் வந்து 4வது படி என்ன அப்படின்னா தொனித்திரு. தொனித்திருன்னா என்ன பண்ணணும், நம்ம தொனித்திருக்கணும். எப்படி தொனித்திருக்கணும், நல்லா பேசிட்டு இருக்கலாம், எல்லா கதையும் பேசிட்டு இருக்கலாம். ஓடிபியில் என்ன சினிமா வந்தது, கிரிக்கெட் மேட்ச்ல எத்தனை ரன் போயிருக்கு, இந்த தொனித்திருக்கிறதா சொல்லியிருப்பாங்க தெய்வம். மூல மந்திரம் ஜெபித்திரு, தெய்வ வாக்கியம் படி, மெய்வழி வேத நூல் படி, மெய்வழி வேத பாடல்களை பாடி பழகு, தீர்க்க தரிசனங்களை சொல்லுதல். இதெல்லாம் தான் வந்து நம்ம பின்பற்றிய வேண்டியிருக்கணும். இதுக்கு தான் அந்த தொனித்திரு அப்படிங்கிறது. சும்மா ஊமக்கொட்டத்தனமாக இருக்கக்கூடாது. தெய்வம் ஒரு வாக்கியத்தில் உத்தரவு பண்ணுவாங்க, ஊமக்கொட்டத்தனமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பதியவர்கள் தாங்கள் முதலில் நித்திய நீதி தீர்மேனியில் ஆகி கொண்டு, பதியவர்கள் நம்ம தெய்வம் வந்து இப்போ கன்னி விராட் தவத்தில் இருக்காங்க. கன்னி விராட் தவத்திலிருந்து அவங்க முதலில் நித்திய நீதி திருமேனியில் ஆகி கொண்டு, பிறகு அவர்கள் யார் யாரை தொட்டு எழுப்புகிறார்களோ அவர்கள் அனைவரும் நித்திய முத்தி தேகத்தில் ஆக்கப் பெறுவார்கள் என்று காலம் கண்ட வசந்த ரிஷி புஷ்டர் பிரான் அவர்கள் ஜீவ மந்திரம் கூறுகிறது. அதுதான் இந்த பிருத்த யோகம். மாண்ட மனுவனைத்தும் மண்ணில் இருந்து எழுப்பி, அதுக்கு தான் பிருத்த யோகம். கைவந்த கலையா தெய்வத்துக்கு இருக்கு, அதுக்கு பாடுபட்டிருக்காங்க. சும்மா எப்படி பண்ண முடியும்ல, அதுக்கு பாடுபட்டு முருக பாடுபட்டு தான் அதை கைவர வாக்கி வச்சிருக்காங்க. அப்போ இதை வந்து தீர்க்க தரிசனமா சொல்லியிருக்காங்க வசந்த ரிஷி புஷ்ட பிரான் அவர்கள். அப்போ அந்த சத்திய நீதி நடைமுறை நிகழ்கின்ற அது நேரம் சூரியன் இல்லாமல் போக, அப்போ எப்படி இருக்குமா இந்த, அப்போ பிரளயம் வந்த அப்புறம் தான் மாண்ட மனுவனைத்தும் எழுப்ப போறாங்க. அப்போ எப்படி இருக்குமா, இருட்டா இருக்கும். சூரியனே இல்லைன்னா என்ன ஆகுது, அப்போ இருட்டு கப்பிய கனத்திருள் ஏகமாக அரசாலும். அப்போ அந்த இருளுக்கிடையில் ஆதியின் நீதி திருமேனி யுக வித்துக்களில், இப்ப யுக வித்துக்கள், நாமெல்லாம் யுக வித்துக்கள். தெய்வ கருணையால நம்ம அதை அவருடைய கருணை அன்பு சம்பாதிக்கணும். நம்ம சொல்லி 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 அதை பதிவு பண்ணணும். அப்போ அந்த இருளுக்கிடையில் ஆதி நீதி திருமேனி யுக வித்துக்களில் சிலருக்கு நல்ல பிரகாச ரூபத்தில் தெரியும் தெய்வம். அந்த காரில் கப்பி இருக்கு. அப்போ வந்து சில பேருக்கு மட்டும் தெய்வம் ரூபம் அப்படியே நல்லா தெரியுமா, அந்த இடத்துல நல்ல பிரகாச ரூபத்தில் தெரியும். சில பேருக்கு மங்களாய் தெரியும். சில பேருக்கு கண்ணில் வந்து பிளர்ட் விஷன் இருக்கும், ஏதோ நிக்கிற மாதிரி இருக்கு, தெரிகிற மாதிரி இருக்கு, மங்களாய் தெரியும். இன்னும் சிலருக்கு அதனுடைய தொனி மட்டும் கேட்கும். தொனி மட்டும் கேட்கும். தேர்ட் கேட்டகரிக்கு தான் தொனி மட்டும் கேட்கும். தொனி கேட்டா கூட ஒரு வீட்டில் ஆன்டி நான் இந்த ரூம்ல தான் இருக்கு, நேற்று அங்கேருந்து கத்துனா அந்த துணியை வச்சு நான் டிராவல் பண்ணி போயிடுவேன். சும்மா நின்றதான் எனக்கு என்ன தெரியும், ஒண்ணுமே கேட்கலன்னா என்ன ஆகுது. தேர்ட் கேட்டகரிக்கு தான் துணியே கேட்குமாமா. அதுக்கப்புறம் கேட்டகரி ஆயிட்டோம்னா என்ன பண்றது, அப்படி ஆயிடக்கூடாது இல்லையா. இப்போ முதல் கேட்டகரியை தானே நம்ம இருக்கணும், ஃபர்ஸ்ட் கேட்டகரி தானே. முழுசா நம்ம தெய்வத்தை கண்டு சந்தோஷப்பட வேண்டாமா அந்த நேரத்துல. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும், சில யுக வித்துக்களை மண்ணில் போட்டு மிதித்து மறைத்து பின் எழுப்ப வேண்டி இருக்கும். இது வேற. இங்கு இது போது இந்த கருணை திருமேனி இடத்து, கருணை திருமேனி, இப்ப தெய்வம் இப்ப இருக்கிறது அந்த தெய்வம் வந்து கருணை திருமேனி நமக்காக. ஏன் அவங்க வந்து நம்ம மாதிரி 5 அடி உயரத்துல ரத்தம் சதம் நரம்பு கண்ணு காது மூக்கு வச்சு ஏன் வரணும்? அந்த திருமேனி எதுக்காக அவங்க எடுத்தாங்க? அது பேர் என்ன? கருணை திருமேனி. பேரே கருணை திருமேனி. நம்மீது கொண்ட தனிப்பெரும் கருணை. நம்ம இதுங்கெல்லாம் இப்படி கஷ்டப்படுது, இங்க வந்து இப்படி இருக்குங்களே, இதுல எப்படியானா காப்பாற்றணுன்ற கருணையால அந்த திருமேனி எடுத்தாங்க. அதனால அந்த திருமேனிக்கு பேரு கருணை திருமேனி இடத்து நாமெல்லாம் வைத்திருந்த யதார்த்த ஒட்டுதல். இங்க இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஒட்டுதல் இல்ல, குச்சி எண்ணத்தோட ஒட்டுதல் தான் பிரயோஜனப்படாது. யதார்த்த ஒட்டுதல் அல்லது வஞ்சக ஒட்டுதல்களுக்கு தக்கபடி. ஒண்ணு யதார்த்த ஒட்டுதல் இருக்கு. எனக்கு மெய்வழிலாம் ரொம்ப பிடிக்கும்ப்பா, நான் மெய்வழியில் 100% எனக்கு மெய்வழி தான், எனக்கு மெய்வழி ரொம்ப பிடிக்கும். வாய் வரைக்கும் சொல்லிட்டு இந்த என்ன சொல்லுவாங்க, உதட்டோர வார்த்தைகளாக இருக்கக்கூடாது, அது உள்ளத்தில் இருந்து வார்த்தையாக இருக்கணும். அப்போ யதார்த்த ஒட்டுதல் இருக்கணும். வஞ்சக ஒட்டுதல்களுக்கு தக்கபடி அந்த இருள் அரசின் போது உங்கள் ஒவ்வொருவர் அதாவது நிலைமையும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் ஜட்மெண்ட் டேல தெரியும் நீங்கள் வந்து தெய்வத்திடம் வச்சிருந்தது யதார்த்த ஒட்டுதல்.
இப்போ கிளாஸில் கூட இப்போ வந்து ஆனுவல் எக்ஸாம் எல்லாம் பிடிஎம் போயிட்டு வந்திருப்பீங்க இல்லையா, பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் போட்டு ரிப்போர்ட் கார்டு ப்ரொமோட்டட் டு 8, ப்ரொமோட்டட் டு 7லாம் கொடுத்துருப்பாங்க. பட் கிரேட் கொடுத்துருப்பாங்க A1, A2, A3 இதில் வந்து இப்போ இது மாதிரிலாம் வந்து A1, A2 மெஜாரிட்டி அப்படி எடுத்துருவோம். அப்போது ஃபஸ்ட்டு கேட்டகரியில் இருக்கிறவங்களா, செகண்ட் கேட்டகரி இருக்குங்களா, தேர்ட் கேட்டகரி இருக்கலாம், தேர்ட் கேட்டகரிக்கு தான் துணியே கேட்கும். அப்போது நம்ம என்ன கேட்டகரியில் இருக்கணும், ஃபஸ்ட்டு கேட்டகரியில் இருக்கணும். அப்போ நம்மளுக்கு என்ன மாதிரி ஒட்டுதல் தெய்வத்துக்கிட்ட இருக்கணும், யதார்த்த ஒட்டுதல் இருக்கணும். ஒருவர் வெளியாக்கும் சப்தாதிய, இது ரொம்ப முக்கியம். இது வந்து இப்போ துணி அப்படின்னு நம்ம பேசுகிறச்ச ஒருவர் வெளியாக்கும் சப்தாதிய சாயல்களில் இருந்து இவர் இன்னார் என்று கண்டு கொள்ளலாம். நம்மளாம் இங்கே உட்காந்து சபை நடந்துட்டு இருக்குது. இப்போ திடீர்னு வந்துட்டு ஜீவானாவும் நிவேதானியும் வராங்க ஸ்டெப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறவங்க குறைக்கிட்டு, ஏய் அப்பா அம்மா வந்துட்டாங்க ரிஷி ஓடுறாப்புல. நம்ம இங்கே தான் உட்காந்துருக்கோம், அவங்களுக்கே நம்ம பார்க்கவே இல்லை. ஆனால் எதை வச்சு, அந்த துணி, அவங்க பேசுகிறாங்க, அந்த துணியை வச்சு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி. ஏன் வேற யாருன்னா சொல்லியிருக்கலாமே, கவிதா அக்கா வராங்க, குமாரி அக்கா வராங்கன்னு சொல்லாமல் ஏன் அப்பா அம்மான்னு கரெக்டாக நீ கேட்டுட்டு ஓடுற அப்படின்னு சொன்னால் அந்த துணி உங்ககிட்ட வந்து பழக்கப்பட்டிருக்குது அப்படின்ட்டு. சாதாரண ஒரு கம்ப்யூட்டர்லேயே வந்துட்டு கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னா கரெக்ட் ஆகிட்டு ஓவர் எரேஸ் பண்ணிட்டு நம்ம பண்ணுறோம். ஆனால் நம்ம பிறந்ததுலேருந்து ஒரு அறிவுக்கு வந்ததுலேருந்து அந்த துணி ஒரு தரம் எங்கேயோ கேட்டிருக்கப்பா, இந்த குரலை எங்கேயோ கேட்டிருக்கப்பா அப்படிங்கிறோம். ஏதோ தூரத்துலேருந்து அவங்க வர சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்கிறோம். அதில் என்ன ஒரு ஆச்சரியம், ஒருத்தருக்கு இருக்கிற துணி இன்னொருத்தருக்கு இல்லை. அதுதான் தெய்வம் சொல்கிறாங்க. அதுதான் ஒரு நிகழ்வு கூட. அந்த நிகழ்வு என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம மெய்வழி காரியதரிசி இருந்தாங்க இல்லையா, காரியதரிசி மெய்வழி நட்சத்திரானந்தர் அவர்கள். அப்போது ஃபஸ்ட்டு இந்த மதுரை பழஞ்சாலையில் பொன்னுரங்கத்தில் தெய்வத்தை சந்திக்க போகிறாங்க. அப்போது தெய்வம் வந்து சொல்கிறாங்க, வடலூர் வள்ளலார் தான் இவனை வந்து இங்கே கூப்பிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு வந்து ஒரே ஆச்சரியம், நம்ம தனியாக தானே வந்திருக்கோம், சுற்றி பார்க்குறாரு, நம்ம தனியாக தானே வந்திருக்கோம், நம்ம யார் கூடயும் வரல, தெய்வம் என்ன வடலூர் வள்ளலார் தான் இங்கே கூப்பிட்டு வந்திருக்காரு நம்மள அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் காலைல தெய்வம் வந்து திரைக்கு பின்னால் இருந்துட்டு கேட்குறாங்க, திருச்சியிலிருந்து வந்தவன் சுருட்டை பாம்பு காட்டுக்குள் போகாமல் பத்திரமாக திரும்பி விட்டானா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போது திரைக்கு பின்னால் இருக்காங்க, இவரும் மெய்வழி நட்சத்திரானந்தர் அவர்களும் தெய்வமும் பார்த்துக்கவே இல்லை. இது போயிட்டா தெய்வம் கேட்குறாங்க, நேற்று தான் பார்த்து துணியை கேட்டுக்க. உடனே இவருக்கு இங்கேருந்து பதில் சொல்கிறாரு, நான் பத்திரமா வந்துட்டேங்க தெய்வமே, திரும்பி வந்துட்டேங்க தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இதிலிருந்து அவருக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, ஒருவரை ஒருவர் தூலத்தில் பார்க்காவிட்டாலும் நாத தேகம் மூலம் கண்டு கொண்டார்கள். இதே போல்தான் வடலூரார் தீர்க்க தரிசனத்தில் 29 வருடத்திற்கு மேல் ஞான சித்திபுரம் என்று விளங்கும் சாலையில் ஆண்டவர்கள் வருவார்கள் என்று குறிப்பிட்டுள்ள நாத குறிப்பினை பார்த்தே பழஞ்சாலைக்கு தான் வந்திருப்பதை வள்ளலார் தான் இவரை கூட்டு வந்தாருன்னு சொல்றாங்கன்னு ஒரு புரிஞ்சிச்சு. 29 வருஷத்துக்கு கழிச்சு சித்திபுரத்தில் வந்து ஆண்டவர்களும் ஒருத்தர் வருவாங்கன்னு அப்படி எழுதி வச்சது. நான் அதை கேட்டு தான் வந்து இவர் இங்கே வந்திருக்காருன்னு தான் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு. இப்போ தெய்வமும் அவரும் பார்த்துக்கவே இல்லை. அங்கேருந்து அவர் கேள்வி கேட்குற, இங்கேருந்து இவர் பதில் சொல்ல, எதனால அந்த துணி மூலம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இது சொல்கிறச்சு எனக்கு ஒரு சின்ன இன்சிடென்ஸு. நான் 2000 to 2004 வந்து பழனி, பொள்ளாச்சி பக்கத்தில் அந்த பழனியில் ஒர்க் பண்ணுறச்சு ஒரு காலையில் ஓபிக்கு வந்திருந்தேன். அப்போ தான் நான் கேள்வி, ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் வந்து ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு, அவங்க ரொம்ப என் டிபார்ட்மெண்ட்லேயே கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப அன்பாக இருப்பாங்க. எனக்கு கேள்விப்பட்டது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ ஓபி கூட நான் ஆரம்பிக்காமல் நேராக போனேன் வார்டுக்கு போனது. நான் அங்கே இருக்கிற ஸ்டாஃப்கிட்ட 2000 நடந்ததுனால பேர் எனக்கு சரியா, நான் கல்யாணி ஸ்டாஃப் நினைக்கிறாங்க. அப்போ நான் போய் கேட்டேன், சிஸ்டர் கல்யாணி ஸ்டாஃப் எங்கே அட்மிட் ஆகிருக்காங்க, எந்த பெட்டு அப்படின்னு கேட்டப்போ, நான் இங்கே வந்து அந்த டேபிள் போட்டு சிஸ்டர்லாம் உட்காந்து அங்கே கேட்டிருக்கேன். அவங்க அந்த உள்ளார பெட்டில் படுத்தேன். என் குரலை கேட்டது வந்து, கண்மணி டாக்டர் வந்துட்டீங்களா, கண்மணி டாக்டர். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 60% பர்ன்ஸ், உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும். ஆக்சுவலாக அதெல்லாம் புடைக்க முடியாது, டிபெண்ட்ஸ் அப்போ அந்த பர்ன்ஸ். எப்பவுமே பர்ன்ஸ் கேஸ் வந்து ஃபர்ஸ்ட் நாள் நல்லா இருக்கும், டான் பேசுவாங்க, 2வது நாள் 3வது நாள் அப்புறம் தான் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆரம்பிக்கும். ஏன்னா உள்ளே இருக்க பிளாஸ்மாலாம் போயிருக்கிறதுனால அப்புறம் டெத் ஆகிடுவாங்க ஆஸ் யூஷுவல். அதே மாதிரி அந்தம்மா நான் போயிட்டு சிஸ்டர் கல்யாணி ஸ்டாஃப் எங்கே இருக்காங்கன்னு கேட்டது, அந்த துணியை வச்சு கண்மணி டாக்டர் வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ அந்த துணி கொடுத்து டான் பேசுகிறாங்க. அப்புறம் பார்த்துட்டு அடுத்த நாள் டெத் ஆகிட்டாங்க. அது வேறு விஷயம். என்னென்னா அவங்களும் பார்க்கல, அதை எங்கேன்னு கேட்ட அந்த ஒரு வார்த்தையை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அது துணி எவ்வளோ முக்கியமாக இருக்குன்றதுக்காக அந்த நிகழ்வை இங்கே சொல்கிறேன். அப்போ நம்ம வந்து இந்த
இப்போ தெய்வம் இங்க நம்மளுக்கு அந்த விஸ்வநாத திருவொளி வசனத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, ஒருத்தருக்கும் ஒருவர் வெளியாக்கும் சப்தாதிய சாயல்களில் இருந்து இவர் இன்னார் என்று கண்டு கொள்ளலாம். இந்த உலகத்தில் வைத்து எவ்வளவு சப்தங்கள் ஆகிய தொனிகள் நாம் கேட்டு இருக்கின்றோம். அப்படி அவை வேறு வேறாக இருந்தும் தனித்து ஒரு தொனியை கேட்டதும் இன்னார்தான் கூப்பிடுகிறார்கள் என்று நாம் கண்டு கொள்ளுகிறோமே. இதன் காரண காரிய விளக்கம் எந்த கிரந்தத்திலாவது இருக்கிறதா? இப்போ இதனாலதான் இது மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எந்த வேதத்திலேயாச்சும் இது வரைக்கும் இது மாதிரி சொல்லியிருக்காங்களா? ஏன் அப்படி வேரியேஷன் ஆகுது? நம்ம பேசுகிறோம், எவ்வளோ துணி இருக்கும். இது வரைக்கும் பிறந்ததுலேருந்து பார்த்தா இப்போ எவ்வளோ துணி கேட்டிருப்போம். ஆனால் அந்த ஒரு துணியை மட்டும் கிடச்சி இன்னார் தான் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி அந்த துணி வருது? அப்போது தெய்வம் இன்னொரு இடத்துல பேச கூட சொல்கிறாங்க, எல்லாமே அதே தான் நம்ம மான்மியத்தில் ஒரு இடத்துல கூட வரும். முகார விந்த பேத விந்து நாதாதி இன்பனு சூடாகார சப்தாதிய சாயல்களும் என்று நம் ஆதி ஆன்மீகத்தில் கூறியிருக்கிறோமே. அதன்படி இந்த மனித குலம் ஒரே அச்சிலிருந்து உண்டாகி இருந்தாலும் ஒருவருக்கு தரப்பெற்றுள்ள கருவிகள் அனைத்தும் மற்ற எல்லோருக்கும் தரப்பெற்றிருந்தாலும் எல்லோரும் ஒரே மாதிரியாகவா இருக்கிறார்கள்? எல்லாருக்கும் கண்ணு, காது, மூக்கு, வாய், பல்லு எல்லாம் இருக்கு. ஆனால் மூக்கே ஒரு 100 டைப் ஆஃப் மூக்கு இருக்கு. லட்டு மூக்குங்கிறாங்க, கிளி மூக்குங்கிறாங்க, அது மாதிரி இருக்காங்க, சப்ப மூக்கி, இது மாதிரி நிறைய இருக்கு. அப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரியா இருக்குது. சப்தக்குறியை எடுத்துக்கொண்டால் எல்லோரிடமும் அதை உண்டாக்குவது ஒரே கருவிதான். வாய்ஸ் எப்படி வருது அப்படின்னா சயின்டிபிக் பிரகாரம் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா லாரிங்ஸு, ஓக்கல் கார்டு, லங்ஸ்லேருந்து ஒரு ஏர் வருது. அது ஓக்கல் கார்டு டச் பண்ணுறதுனால ஃபோர்ஸபுளாக அது வைப்ரேட் ஆகுது. சயின்டிஃபிக்காக நம்ம பேசிட்டு போயிடலாம். அதாவது வைப்ரேட் ஆகிறதுனால அந்த சவுண்டு அப்புறம் வாய்ஸாக மாறி ஸ்பீச்சாக வெளியே வருது. அப்போ அந்த வாய்ஸ் பாக்ஸ் வரையா லாரிங்ஸ், அதர்வைஸ் நோன் அஸ் வாய்ஸ் பாக்ஸ். அப்போ அதுக்கு வெறும்னே இது மட்டும் போதுமானா அது மட்டும் போதாது, டங் வேணும் நம்மளுக்கு, அந்த மவுத் ஓரல் கேவிட்டி வேணும். இப்போ சில பேருக்குலாம் கேன்சர் நாக்கு கட் பண்ணிட்டா பேசவே முடியாது. அவங்களுக்கு பேசுறதுக்கு பல்லு வேணும். பல் போனால் சொல் போச்சு. அப்புறம் தான் நம்ம பழனியில் சொல்ல கிளினிக்கில் பல் போனால் சொல் போச்சு என்ற பேச்சு பொய்யாச்சு, சட்டு சட்டு என்று பேச பல் செட்டு வந்தாச்சு, நவீன முறையில் பல் கட்டப்படும் அப்படின்னு ஆட் கொடுத்துருந்தாங்க. உடனே அதை பார்த்துட்டு நிறைய பேர் வருவாங்க, மெட்ராஸ் டாக்டர்மா அப்படின்னு சொல்லிட்டு. அது எதுக்கு சொல்ல வரேன்னா, பல் போனால் சொல் போச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த பேசுறதுக்கு இதெல்லாம் கூட இம்பார்ட்டன்ட் கருவி. ஆனால் மூலக்கருவி எது அப்படின்னு சொன்னால் லாரிங்ஸ், அந்த வாய்ஸ் பாக்ஸ். இப்போ நமக்கு சயின்டிஃபிக்காக தெரிஞ்சது இதுதான். ஆனால் அந்த சத்தம் எங்கிருந்து வருது, எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும்ல. என்னைக்கான யோசிக்கிறோமா? யோசிக்கிறதே இல்லை. அப்போ அந்த சப்தக்குறியை எடுத்துக்கொண்டால் எல்லோரிடமும் அதை உண்டாக்குவது ஒரே கருவிதான், ஒரே அமைப்பு தான். அப்படி இருந்தாலும் துணி ஆளுக்கு ஆள், திரும்பவும் நான் சொல்றேன், என்னோட தலைப்பு தெய்வீக துணி. இப்போ நம்ம பொதுவான துணியை பத்தி பேசிட்டு இருக்கோம். துணி ஆளுக்கு ஆள் வேறு வேறாய் இருக்கிறது. இத்தனை முகார விந்த பேதங்களும் சப்தாதிய சாயல்களும் மனித ரூபத்தின் உள்ளே, இதுதான் முக்கியம் இங்க, புரியுதுங்களா? இத்தனை, அதுதான் முன்னாடி கேள்வியே கேட்கிறாங்க, இப்படி வருது எந்த கிரந்தத்திலாவது எந்த ஒரு வேதத்திலாம் சொல்லப்பட்டிருக்கா? அந்த துணி ஏன் மாறுது, ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு மாறுதுன்னா, அப்போ அப்படி இருந்தாலும் துணி ஆளுக்கு ஆள் வேறு வேறாய் இருக்கிறது. இத்தனை முகார விந்த பேதங்களும் சப்தாதிய சாயல்களும் மனித ரூபத்தின் உள்ளே அமர்ந்து ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிற அந்த தேவ சுச்சின் அகம் புற கிரண வீச்சுகளே ஆகும். புரியுதா? இதுதான் அந்த சுச்சின் அகம் புற கிரண வீச்சுக்களே ஆகும். அத்தகைய அமலாண்மை ஆதியை பிணை நிகரில்லா பெருவான் கடையை மனித உடல் பெற்ற ஒருவன் இந்த உடல் இருக்கும் போதே கை போடவில்லை என்றால் அவனை நாய் நரி என்று கூட வேதம் சொல்லாது. அடுத்தது சப்தஸ்தானம். இப்பதான் நம்ம அந்த துணி அப்படின்ற சப்தஸ்தானம். சப்தஸ்தானத்தில் சேவித்தால் புண்ணியம் உண்டு என்று இந்து மதம் சொல்கிறது. சப்தஸ்தானத்தில் சேவை செய்யுங்கள் என்று சொன்னால் இவன் சப்தத்தை விட்டு 7 இடங்களை தேடி அலைகிறான். சப்தம் என்றால் ஓசை ஓங்கார துணியான
ஓசை ஓங்கார துணியான ஓசை உன்னில் இயங்கும் எல்லையை அறிந்து அதற்கு சேவை செய்தல் வேண்டும். ஓம் ஓம் என்று வாயால் உச்சரித்தால் ஒன்றும் நடவாது. உன்னுள் எழும் ஒளியற்ற ஓசையை, இங்கதான் அப்போ ஓசை ஒளியெல்லாம் மாணவரேன்னு சொல்றோம். அப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா ஒளியற்ற ஓசை அப்படிங்கிறாங்க. ஓசைனாவே நம்ம என்ன கேட்போம், ஒரு ஓசை கேக்குதுன்னா சவுண்ட் அப்படின்னு சொல்றோம். ஆனா உன்னுள் எழும் ஒளியற்ற ஓசையை உணர்ந்து ஆனந்தம் அடைய வேண்டும். தன் நாதத்தை தான் கேட்டல் வேண்டும். இப்போ தன்னுள் இயங்கும் நாதம் தெளிவாக உள்ளதா என்று கண்டு அறிய நாயகம் சல் அவர்கள் ஒளி மிகுந்த சந்தைக்கு சென்று அங்கு தன் சக்தியை சோதிப்பார்கள் என்று இஸ்லாமிய வேதம் சொல்கிறது. அப்போ தன்னுள் இயங்கும் நாதம் சரியா இருக்கா இல்லையானா அவர் தனியா ஒரு ரூம்ல போய் உக்காந்து நம்மகிட்ட இருக்குதா கேக்குதா அப்படின்னு பண்ணாம ஒரு சந்தைக்கு மார்க்கெட் பிளேஸ்ல போயிட்டு நின்றுட்டு தன்னுள் இயங்கும் நாதம் தெளிவாக உள்ளதா என்று கண்டு அறிய நாயகம் சல் அவர்கள் ஒளி மிகுந்த சந்தைக்கு சென்று அங்கு தன் சக்தியை சோதிப்பார்கள் என்று இஸ்லாமிய வேதம் சொல்கிறது. இதுதான் இந்த தெய்வீக துணியில சப்தஸ்தானம் அப்படின்னு சொன்னா இவன் என்ன பண்றான், சப்தம்னா 7 அப்படின்னு நினைச்சுன்னு 7 இடத்துல போயிட்டு இங்க போறேன் அங்க போறேன்னு சொல்லிட்டு சப்தஸ்தானத்தில் சேவித்தால் புண்ணியம் உண்டு என்று இந்து மதம் சொல்கிறது. சப்தஸ்தானத்தில் சேவை செய்யுங்கள் என்று சொன்னால் இவன் சப்தத்தை விட்டு 7 இடங்களை தேடி அலைகிறான். சப்தம் என்றால் ஓசை ஓங்கார துணியான ஓசை உன்னுள் இயங்கும் எல்லையை அறிந்து அதற்கு சேவை செய்தல் வேண்டும். மொத்தத்துல அது என்ன சொல்ல வராங்கன்னா அதுதான் நம்ம தெய்வம். அவங்க அந்த மகா காரண தெய்வத்துல அந்த தெய்வம் எல்லாம் இயக்கிறது அவங்க தான், எல்லாம் செய்யறது அவங்க. நம்ம பேசுறோம்னா அது அவங்களாலதான், நம்ம சாப்பிட்டு அது ஜீரணம் ஆயிட்டு அந்த சத்தை பிரிச்சு எடுக்கிறது அதனாலதான். இப்படி எல்லாமே அவங்க தான். கடைசியில எங்க போனாலும் எங்க சுத்தி வந்தாலும் ஓசை ஒளியெல்லாம் ஆனவரே ஒற்றையா என்னாலும் உள்ளவரே, அவர் நமக்குள்ள எங்க இருக்காரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சப்தம் என்றால் ஓசை ஓங்கார துணியான ஓசை உன்னுள் இயங்கும் எல்லையை அறிந்து அதற்கு சேவை செய்தல் வேண்டும். ஓமும் என்று வாயில் உச்சரித்தால் ஒன்றும் நடவாது. உன்னுள் எழும் ஒளியற்ற ஓசையை உணர்ந்து ஆனந்தம் அடைய வேண்டும். தன் நாதத்தை தான் கேட்டல் வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ நாதம் நாதம்ன்றாங்க. அப்போ அந்த முகமது சல் அவர்கள் கூட தன் நாதத்தை போய் ஒரு செக் பண்றாங்க. நாதம் அப்படின்னு சொன்னா நாத துணி விந்து சுக்கிலம். நாதன் அப்படின்னு சொன்னா குரு, நாதத்திற்கு அதிபன் அவங்கதான். நாதம் உண்டான பிறகே மனித பிறவியில் ஆண் பெண் என்ற வித்தியாசம் ஏற்படுகிறது. அதுவரையில் ஒரே தன்மைதான். ஆண் பெண் என்ற வேற்றுமை இல்லாமல் ஒன்றாகவே விளையாடுவார்கள். பெண் பருவம் அடைந்ததும் அவனது தேகத்தில் பல மாற்றங்கள் காணப்படுகின்றன. குணத்திலும் அப்படியே. ஆணுக்கு 16 வயது எட்டினதும் அவனது தேகத்தில் சுக்கிலம் உற்பத்தியாகி பாலனின் துணி மாறி கம்பீரமான ஆண்மை குரல் எழும்புகிறது. அது வரைக்கும் சில பேர்லாம் பேசணும் சொல்லப்பா குழந்தைத்தனமா இருக்கு இன்னும் அவன் பேச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பீரியடுக்கு அப்புறம் தான் என்ன சொல்லுவோம்னு சொன்னா அந்த கரகரன்னு ஒரு குரல் மாற ஆரம்பிக்குது. அது எதனால அந்த நாதம் விளைஞ்ச பிறகுதான் இது மாற ஆரம்பிக்குது. அது துணி மாறி கம்பீரமான ஆண்மை குரல் எழும்புகிறது. ஆக நாதம் தான் ஆண். இந்த நாதம் இல்லையே ஞானம் இல்லை. நாதமே ஞானத்திற்கு மூலம். அப்போ இவ்வளவு நேரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தெய்வீக துணி அப்படின்னு பார்த்தோம். அப்போ தெய்வீக துணியை கேட்டு ரசித்து உண்டு உயிர்த்து ருசித்து நம்ம தெய்வத்தோட அன்பையும் இரக்கத்தையும் பெற வேண்டும் என்று கூறி மீண்டும் மீண்டும் முத்தி பேருரை தொடரும். நமஸ்காரம்.